தவேக கட்சி தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி முழு கடன் ரத்தையும் செய்ய வேண்டும். அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். முதற்கட்டமாக 50,000 ரூபாய் தள்ளுபடி என்றார்கள். இரண்டாவது கட்டமாக 75,000 தள்ளுபடி என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களின் தேர்தல் அறிக்கையில் கூட்டுறவு கடன் முழுமையும் சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி என்று அறிவித்திருந்தார்கள். பெரும் விவசாயிகளுக்கு வாங்கிய கடனில் பாதி தள்ளுபடி என்று சொல்லியிருந்தார்கள். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி கூட்டுறவு கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக 2 கட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். முதலிலே 50,000 என்று அறிவித்ததும் தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் அனைவருமே பொங்கி எழுந்தார்கள். ஆனால் அதை மாற்றிக்கொண்டு 75,000 தள்ளுபடி என்று அறிவித்திருக்கிறார்கள். அது ஏற்புடையதல்ல. தேர்தல் அறிக்கையில் என்ன அறிவித்தார்களோ அதை நிச்சயமாக கூட்டுறவு கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அவர்கள் தள்ளுபடி செய்ய மறுப்பதாலேயே இத்தகைய போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு முழு கடனையும் தள்ளுபடி செய்தால் இது தொடர்பான போராட்டங்கள் தேவையில்லை. ஆனால் அவர்கள் பொதுமக்களை ஏமாற்றுகிறார்கள், விவசாயிகளை ஏமாற்றுகிறார்கள் என்ற கோபம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்தக்கூடாது என்றால் கூட்டுறவு கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாகை மாவட்டம் இலுப்பூரிலிருந்து திரு ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே அனைத்து விவசாய சங்கங்கள் அனைத்து கட்சிகளையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதாக அறிவித்திருந்தோம். திரு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அவரை சந்தித்தோம். அது சம்பந்தமாக பேசும்போது வருகிற 25ஆம் தேதி இன்னும் மீதி இருக்கிற விவசாய சங்கங்கள் அனைத்தையும் இணைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை போடுவோம். அதில் முதற்கட்டமாக ஒரு போராட்டத்தை அறிவிப்போம். மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாங்கள் குறிப்பிட்டது போல இலுப்பூரிலிருந்து ஒரு மிகப்பெரிய நடைபயணத்தை துவக்குவோம். அதற்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஆதரவுக்கு நன்றி. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக கலந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். தலைவரே அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அவருக்கு நன்றி கூறியிருக்கிறோம்.